வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம காவேரி திரு லட்சுமி கல்யாண உறவை பிரிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க நம்ம லட்சுமி கிட்ட இந்த பாரு, நான் உன்னை நம்புறேன் மகா, ஆனால் திருவுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல தான் இந்த குடும்ப ஒற்றுமையே இருக்குது. அப்படி இருக்க நேரம் நீ யாருன்னு தெரியக்கூடாது யாருக்கும். நான் இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். அப்படின்னா இந்த ஃபோட்டோ உன்கிட்ட இருக்குது, சரியில்லை. நீ திருவோட ஃபோட்டோவை அதிலிருந்து கிழிச்சு என் கையில் தந்துரு அப்படின்னு கேட்க நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க மகா. அதோட இதுதான் சரியான சந்தர்ப்பம், இதை கிழிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா இதை பார்த்து தான் இந்த காவேரி அக்காவே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது வேற யாருக்கு கண்ணில் பட்டுனா என்ன ஆயிருக்கும் இந்த வீட்டோட நிலைமை. அதனால கண்டிப்பாக இதை கிழிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு நம்ம லட்சுமி அந்த ஃபோட்டோவிலேருந்து திருவோட ஃபோட்டோவை அப்படியே கிழிச்சு நம்ம காவேரி கையில் கொடுக்குறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் காவேரி நம்ம மகா கண்ணத்தில் ஓங்கி அறையிறாங்க. என்ன நினச்சிட்ட, இந்த வீட்டுக்கு உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணதா உன் வேலை, என்ன திட்டத்தோடு இந்த வீட்டுக்கு வந்தா, எதுக்காகடி நீ இப்படி செய்கிறா, நீ திருவுக்கு கையால் தாலி கட்டுனவனே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த ஃபோட்டோவை காட்ட நேரம் அப்படியே மகா அரண்டு போய் நிற்கிறாங்க. காவேரி அக்காவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இனி அவ்வளோதான் அப்படின்னு நிற்கிறாங்க. ஓங்கி ஒன்று நம்ம காவேரி வச்சதில் அப்படியே சுருண்டு விழுங்குறாங்க மகா. ஐயையோ மகாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நடிக்காதடின்னு முதல்ல சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இது உண்மைதான். மகா கீழே விழுந்து கிடக்குறா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு பதறி போகிறாங்க. இந்த சைடு நம்ம மயில் கதவு தட்டி என்ன காவேரி அக்கா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க நேரம், நீ நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த மகா நல்லவ இல்லை, அவள் திரு கையால் தாலி கட்டியிருக்கா. இந்த பாரு, இந்த ஃபோட்டோவை பார்த்தேன், அதை வச்சு கேட்டேன், அதோட ஓங்கி கோவத்தில் ஒன்று போட்டேன், மயங்கி சுருண்டு விழுந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்ல நேரம், அடடா என்னக்கா இது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி மகா நல்ல பொண்ணு தான், மகா கெட்ட பொண்ணு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல மயில் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம மகா முகத்தில் தொளிச்சு எழுப்பி விடுறாங்க. அப்போ தான் இந்த பாருங்கள், இதெல்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நடந்து போச்சு. நம்ம மகாவுக்கு வேற ஒருத்தரோட ஒரு வயசானவரோட கல்யாணம் நடக்கிறதா இருந்து அவர் நல்லவரும் கூட இல்லை. அந்த நேரத்தில் இக்கட்டான நிலையில் நம்ம திரு அந்த கோயிலுக்கு பரிகாரத்துக்கு போயிருக்கான். பரிகாரம் செய்ய போன இடத்துல ஊர் மக்கள் எல்லாம் நம்ம லட்சுமியை மகாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நம்ம திருக்கிட்ட செஞ்சுருக்காங்க. வேற வழி இல்லாமல் திருவன் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம மகாவுக்கு எப்போ திருவுக்கு திவ்யா கூட தொடர்பு இருக்குது, திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சோ அந்த நேரத்துலேருந்து எஸ்கேப் ஆகி தான் ஓடி இருக்கா. ஆனால் நம்ம திவ்யா ஒரு இக்கட்டான நிலையில் அறிமுகம் ஆகியிருக்கா. அவள் திருவை காதலிக்கக்கூடிய பொண்ணு அப்படின்னு தெரியாமலே நம்ம திவ்யா கூட நெருங்கி பழகிட்டா. இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தால் அமைஞ்சது தான், புரிஞ்சுக்கிடுங்க காவேரி அக்கா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாவை நீ எங்கேயும் போகக்கூடாது, என் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொந்த தங்கச்சியாக திவ்யா வீட்டில் கொண்டு வச்சிருக்கா. அதோட அங்கே காஞ்சனா கொடுமைப்படுத்த நேரம் காஞ்சனாவுக்கு பயந்து எங்கள் அம்மா இங்கே இருந்தால் உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க, அதோட நீ என் கட்டிக்க போகிற வீடு இந்த வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த இடத்துல திருவிட்ட கேட்டு அம்பிகாவை கவனிக்க வந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல நேரம், இதெல்லாம் பார்க்க நான் இதெல்லாம் ஒரு கடவுளோட சூழ்ச்சி கணக்காக இருந்தாலும் என்னால் நீ இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா திவ்யாவும் திருவும் உயிருக்கு உயிரை காதலிக்கிறாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல நேரம், இந்த ரெண்டு குடும்பமும் ஒற்றுமையும் இதில் தான் இருக்குது. அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சுனா மொத்த குடும்பமும் அரண்டு போகிறாங்க. மொத்த குடும்பத்துக்கும் இது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். அதனால கண்டிப்பாக மகா இந்த விஷயத்த மறைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அக்கா எனக்கு தெரியும், அதனால தான் நான் இங்கே யாருக்கு வாழ்க்கையிலேயே குறுக்க வர மாட்டேன், அதான் இங்கேருந்து நான் கிளம்பிடலான்னு இருக்கேங்க அப்படின்னு சொல்லுறேன். இங்கேருந்து கிளம்பி நீ எங்கே போவ, நீ ஒன்றையும் பற்றி நாங்கள் யோசிக்கண்டாமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நான் அந்த மயில் இருந்தாலும் உடனே சொல்கிறாங்க, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் மகா இங்கேருந்து போவதிலே உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எங்கேயும் போவாண்டா, இங்கேயே இரு, ஆனால் திருக்கண்ணில் படாமலே இரு அப்படின்னு இப்போ இருக்கிற மாதிரியே நீ இருந்துரு மகா அப்படின்னு அதுதான் நல்லது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா
காவேரி இந்த பாரு மகா, நான் சொல்லுவேன், ஆனால் நான் சுயநலத்தோடு சொல்லுறேன்னு அப்படின்னு வந்து நீ நினைக்காத. இந்த பாரு, இந்த ஃபோட்டோ உன்கிட்ட இருக்கக்கூடாது. இந்த ஃபோட்டோ கல்யாணம் போட்டால் திருக்கூட நடந்த இந்த பார்த்த உடனே எனக்கே அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்து உன் மேலே கோவமாக வர்றதுக்கு இதுதான் காரணம். இந்த ஃபோட்டோ என் கண்ணில் பட்டது மாதிரி இந்த வீட்டில் வேறு யாருக்கு கண்ணிலையும் பட்டிருந்தா இந்த நேரம் என்ன கதி நடந்திருக்கோம் அப்படின்னு வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கவே பயமாக இருக்குது. அதனால இந்த ஃபோட்டோவில் இருக்க திருவோட ஃபோட்டோவை கிழிச்சு என்கிட்ட தந்துரு. இதை வந்து எனக்காக செய்வியா மகா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் அப்படியே மனசு உடஞ்சி கல்லாகி போகிறது மாதிரி நம்ம லட்சுமி ஃபீல் பண்ணுறாங்க. அதோட காவேரி அக்கா சொல்லுறது சரிதான். இந்த ஃபோட்டோ இருக்கிறதுனால நான் அடிக்கடி எடுத்து பார்க்க அது யார் கண்ணிலையாவது பட வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த திருவோட ஃபோட்டோ இவரோட ஃபோட்டோவை மட்டும் கிழிச்சு கொடுத்துட்டோன்னா அதுக்கு பிறகு யாரும் வந்து இதை பார்க்க மாட்டாங்க. அவரோட உருவம் என் மனசுக்குள்ளே இருக்குது. அது பிறகு இந்த ஃபோட்டோவை வச்சு என்ன செய்ய, காவேரி அக்கா சொல்லுறது மாதிரி அதை கிழிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் நம்ம காவேரியோட பேச்சை கேட்டு நம்ம மனசை கல்லாக்கிட்டு நம்ம லட்சுமி அந்த ஃபோட்டோவை கிழிச்சு அப்படியே திருவோட பாகத்தை தூக்கி கொடுத்துறாங்க நம்ம காவேரி கிட்ட. இந்த சைடை பார்த்தோன்னா காவேரி, இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். இது நிச்சயமாக உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆனது இந்த வீட்டில் யாருக்கும் தெரிஞ்சுனா யாராலையும் தாங்கிக்க முடியாங்கன்னு நான் என்ன மாதிரி விட்டுட்டு போக மாட்டாங்க. உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து அதை எடுத்து சொல்லியிருந்தாலும் சரி, நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே அக்கா, அது வந்து எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மகா வந்து சொல்கிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு கௌதம் வந்து கால் பண்ணுறாங்க நம்ம கவிதாவுக்கு கால் பண்ணி, இந்த பாரு கவிதா, திருவங்க எப்படி இருக்கான் அப்படின்னு வந்து கேட்குறேன். அவனுக்கு என்னங்க, இப்போ வந்து பழைய நிலைமைக்கு ஆவிட்டான். இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரே குறிக்கோள் என்னென்னா, யார் வந்து திருவை கொல்லதுக்கு வந்தது அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த திவ்யா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் வேறு பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நம்ம திட்டத்தை வந்து மறைச்சி வச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து தலைமறைவாக இருக்கிறது தான் கொல்லம். ஏன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கிய அப்படின்னு வந்து தெரிஞ்சால் இந்த அம்பிகா எல்லாம் உஷாராயிருவா. என்ன வந்து இந்த பழைய பகையை மனசில் வச்சுருக்குன்னா வந்து இந்த வேலையை கௌதம் பார்த்துருக்கானா, அதே நேரத்தில் கௌதமுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு வந்து நோங்கெடுக்க இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் ஆராய்ஞ்சிடும். அதோட எல்லாரும் கொலை வரியில் இருக்காவ. திருவை இப்படி வந்து சேதவியை வந்து விடக்கூடாது, அவங்க அழிஞ்சு போகணும் அப்படி இப்படின்னு வந்து சொல்லுறாங்க. அதே நேரம் காவேரி புருஷன் தினேஷுக்கும் என் மேலே சின்ன சந்தேகம் இருக்குது. நான் வந்து திருவோட இந்த நிலைமைக்கு நான் காரணமாக இருப்பேனா அப்படின்னு வந்து அவங்க முகத்தை பார்த்தாலே என் மேலே சந்தேகம் வந்தது மாதிரி இருக்குது. அதனால நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரி, இப்போதைக்கு திருவை போட்டுதல்ல பிளானை ஒதுக்கி வைப்போங்க அப்படின்னு வந்து நம்ம கௌதம் வந்து காவிரிட்ட சொல்கிறாங்க. கவிதாட்ட இனி எப்படியாவது வந்து சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரம் திருவை வந்து பழி வாங்கிடலாம். ஆனால் வீட்டில் இருக்க அந்த மகாலை வீட்டை விட்டு வெளியே விரட்டினாதான் நம்ம திருவை அழிக்க முடியும். அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல கவிதா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இந்த வீட்டில் இருந்து ஒரு விலையுயர்ந்த பொருளை அவளுக்கு பைக்குள்ளே தூக்கி வச்சு திருட்டு படியை கட்டி இந்த வீட்டை விட்டு நான் கூடிய சீக்கிரம் அனுப்பிடுவேன். ஏன் இன்னைக்கே அனுப்பிடுவேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இவ தானே இந்த திரு அம்பிகா எல்லாத்தையும் காவல் காத்துட்டு இருக்க தெய்வமாட்டம் இருக்குது. இவளை விரட்டி அடிச்சிட்டோம்னா நம்ம திட்டம் ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கவிதா வந்து கௌதம் கிட்ட சொல்கிறாங்க.